ஹாய் கைஸ், பார்த்தோன்னே நாக்கில் எச்சி ஊறுதாங்க. இந்த டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்தது, சும்மா அல்டிமேட்டாக. அது கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் இல்லை தேங்காய் எண்ணெயும் ஊற்றி, நான் இதில் ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இதை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வரும்போது முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் கூட அல்டிமேட்டாக இருக்கும். அதை விட டாப் நாச்சாக ரைஸுக்கு இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன். முட்டை கிரேவி நம்ம எத்தனையோ விதத்தில் செய்வோம், ஆனால் இந்த விதத்தில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு ஒரு கமெண்ட் போடுங்க. இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம அல்டிமேட்டாக இப்போ ஒன்று ஆட் பண்ண போகிறோம், முட்டை பொடி மாசுங்க. நீங்கள் இதை முட்டையை உடச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்ம முட்டை தொக்கு ரெடிங்க. மட்டன் கீமா மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.